கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஊர்ல ஒரு காய்கறி வியாபாரி வாழ்ந்து வந்திருக்காரு. ஊர்லயே நிறைஞ்சு இருந்த காய்கறி தோட்டங்கள்ல இருந்து குறைஞ்ச விலைக்கு காய்கறிகளை வாங்கி அதை தன்னோட ஊர்லயும் தனக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஊர்களையும் அந்த காய்கறிகளை விற்று வந்திருக்காரு. ஆனா இவர்கிட்ட காய்கறி வாங்குறவங்க எல்லாருமே எப்போதுமே கொஞ்சம் மனசு சங்கடத்தோட தான் வாங்கிட்டு போவாங்களாம். அதுக்கு காரணம் என்னன்னா, அவர்கிட்ட வாங்கக்கூடிய காய்கறிகளோட எடை எப்பவுமே குறைவா தான் இருக்குமா. அதாவது 1 கிலோ கத்தரிக்காய் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா உண்மையாவே அதுல 3/4 கிலோ கத்தரிக்காய் தான் அவர் எடை போட்டு கொடுப்பாரா. வாங்குபவர்களோட எதிரிலேயே எடையை குறைச்சு போடுற திறமை இவர்கிட்ட இருந்திருக்கு. என்னதான் கெத்து கில்லாடியா இருந்தாலும் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்ற பழமொழி நம்மளுக்கு தெரியும். இவர் எப்படி அகப்பட்டாரு அப்படின்றதுதான் இன்னைக்கு நம்ம கேட்க போறோம். நான் உங்க அழகி. இது நம்மளோட தேநீர் கதைகள். பல காலம் வரைக்கும் பலரை ஏமாத்திக்கிட்டே வந்த இந்த காய்கறி வியாபாரிக்கு சோதனை காலம் ஆரம்பிச்சிருச்சு. அவர் வாழ்ந்து வந்த அதே ஊர்ல கிருஷ்ணவேணி அப்படின்ற பேர் சொல்லக்கூடிய ஒரு பெண் சில பசுமாடுகளை வளர்த்து அதுல இருந்து கிடைக்கக்கூடிய பால்ல இருந்து தயிர், வெண்ணெய், நெய் இது எல்லாத்தையுமே தயாரிச்சு மற்றவங்களுக்கு நியாயமான விலையில விற்கிறது தான் இந்த பெண்ணோட வேலையா இருந்துச்சு. பசுமாடுகளை வளர்க்கக்கூடிய இந்த பெண்ணுக்கு யாரையுமே ஏமாத்த தெரியாது. கடவுள் பக்தியும் அதிகம் இருக்கிற ஒரு பொண்ணு. அதிகம் படிக்காதவன் கூட சொல்லலாம். தினமும் விடிய காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் வளர்த்து வரக்கூடிய பசுக்களோட தொழுவத்தெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு பசுமாடுகளுக்கு தேவையான உணவெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் தனக்கு தேவையானதையே செய்ய ஆரம்பிப்பாளாம். குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கிருஷ்ணவேணி நேரா தன்னோட பூஜை அறைக்கு போய் கடவுளை நல்லா மனமுருகி வேண்டதுக்கு அப்புறம் தான் மற்ற வேலைகளையும் செய்ய ஆரம்பிப்பாளாம். கிருஷ்ணவேணி தாங்கிட்ட இருக்கக்கூடிய தயிர், வெண்ணெய், நெய் இது எல்லாத்தையுமே ஊர்ல இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கு நியாயமான விலையில விற்கிறதோட மட்டும் இல்லாம இடையில சற்று கூட வித்தியாசம் இல்லாம தான் வித்துட்டு வருவாளாம். அவ தாங்கிட்ட யாராவது எந்த பொருளாவது வாங்கினாங்க அப்படின்னா அந்த வாங்கக்கூடியவங்க வீட்டிலேயே அவங்க வீட்டில் இருந்து ஆளாக்கு, உலக்கு, எடைக்கல் இது எல்லாத்தையுமே வாங்குறவங்க வீட்டில இருந்தே எடுத்து இவ அளந்து அது மூலமா தான் எடை போட்டு கொடுப்பாளாம். இப்படி பண்றதால யாருக்குமே வாங்கும்போது மனசும் நோகாதான் முழு திருப்தியோட எல்லாருமே வாங்கிட்டு போவாங்களாம். ஒரு நாள் கிருஷ்ணவேணி ஊர் தலைவர் வீட்டு வழியா போய்கிட்டு இருக்கா. அப்போ அந்த வீட்டுக்கு வெளியே வந்த ஊர் தலைவர் கிருஷ்ணவேணியை கூப்பிட்டு 1 கிலோ வெண்ணெய் தாமா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. கிருஷ்ணவேணியும் கொஞ்சம் கூட தாமதிக்காம அந்த ஊர் தலைவரை பார்த்து, ஐயா உங்களோட வீட்டுல 1 கிலோ எடைக்கல் இருந்தா தாங்க, இப்பவே தந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. உடனே கிருஷ்ணவேணி இதை கேட்டதை பார்த்து அந்த ஊர் தலைவருக்கு பயங்கர ஆச்சரியமா போச்சு. ஏமா வியாபாரம் பார்க்குற நீ தானே எடைக்கல் எல்லாத்தையுமே வச்சிருக்கணும், என்கிட்ட கேட்குறியே அப்படின்னு சொல்லும்போது இந்த கிருஷ்ணவேணி சொல்லியிருக்கா, ஐயா நான் எப்போதுமே என்னோட இந்த எடைக்கல்லாம் கொண்டு வருவேன் தான், இருந்தாலும் என்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை வாங்குறவங்க மனசு திருப்திக்காகவும் எப்பவுமே அவங்க என் மேல முழு நம்பிக்கையும் வச்சிருக்கணும் அப்படின்றதுக்காகவும் நான் யார்கிட்டையுமே பொருள் விற்கும் போது அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய எடைக்கல்ல போட்டுதாயா எடை போட்டு என்னோட பொருளை விற்பேன், அப்பதான் அவங்க சந்தோஷமா இருப்பாங்க, இதனாலதான் நான் நீண்ட காலமா இந்த தொழிலை செஞ்சுட்டு வர்றேன் அப்படின்னு அந்த கிருஷ்ணவேணி சொல்லியிருக்கா. ஊர் தலைவருக்கு இதை கேட்டதுக்கு அப்புறம் ஒரு பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. சரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எடைக்கல்ல எடுத்து இந்த கிருஷ்ணவேணிகிட்ட கொடுப்போமேனு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த 1 கிலோ எடை போட்டு வெண்ணெயை அந்த ஊர் தலைவருக்கு கொடுத்துருக்காங்க. இந்த காலத்துல இப்படி ஒரு பெண்மணியா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு தான் மனசுக்குள்ளேயே அந்த ஊர் தலைவர் நினைச்சுக்கிட்டாராம். ஊர் தலைவரோட வீட்டுல வியாபாரத்தை முடிச்சதுக்கு அப்புறம் இந்த கிருஷ்ணவேணி அடுத்து தன்னோட வியாபாரத்தை பார்க்கறதுக்காக அடுத்தடுத்த சில தெருக்களுக்கு போயிருக்கா. இப்படியே போயிட்டு இருக்கும்போது சில மாதங்களுக்கு அப்புறம் அந்த ஏமாத்தக்கூடிய அந்த காய்கறி வியாபாரி இருக்கார் இல்லையா, அவர் ஒரு நாள் பகல் வேளையில தன்னோட கையில ஒரு பொட்டலத்தோட ஊர் தலைவர் வீட்டுக்கு வர்றாரு. காய்கறி வியாபாரி இந்த ஊர் தலைவர் வீட்டுக்கு வரும்போது வெளியூர்ல இருந்து வந்திருந்த தன்னோட உறவினர்கள் கிட்ட இந்த ஊர் தலைவர் பேசிட்டு இருந்திருக்காரு. ஐயோ யாரோ வந்திருக்காங்களே, காய்கறி வியாபாரி நம்மளுக்காக காத்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் தலைவர் தன்னோட உறவினர்கள் எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள அனுப்பி வச்சுட்டு காய்கறி வியாபாரி கிட்ட என்னப்பா இந்த பக்கம் வந்திருக்க அப்படின்னு கேட்க வந்தாரு. உடனே காய்கறி வியாபாரியும் ஊர் தலைவரை பார்த்து, ஐயா நான் நீண்ட நாட்களாக நம்மளோட ஊர்ல
பால், தயிர், வெண்ணெய், நெய் இது எல்லாத்தையுமே வித்துட்டு வரக்கூடிய கிருஷ்ணவேணி கிட்ட தான் வெண்ணெய் வாங்கிக்கிட்டு இருக்கேன். இது நாள் வரைக்கும் கிருஷ்ணவேணியிடம் வாங்கின வெண்ணெயை நான் எடை போட்டு பார்த்ததே இல்லை. ஒரு நம்பிக்கையில் இது நாள் வரைக்கும் நான் இருந்துட்டேன். ஆனால் இன்னைக்கு கிருஷ்ணவேணி கொடுத்த வெண்ணெயை நான் கொஞ்சம் சந்தேகப்பட்டு எடை போட்டு பார்த்தபோது தான் எனக்கு தெரிய வந்துச்சு, 1 கிலோ வெண்ணெய்க்கு பதிலாக 3/4 கிலோ தாயா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த காய்கறி வியாபாரி ஊர் தலைவர்கிட்ட புகார் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இது நாள் வரை நான் வாங்கிய வெண்ணெயில் இன்னைக்கு இருக்கிற மாதிரியே தான் எப்பவுமே இருந்திருக்குமோன்ற சந்தேகம் எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால நீ கிருஷ்ணவேணியை கூப்பிட்டு இது நாள் வரைக்கும் எனக்கு கிட்ட விற்ற வெண்ணெய்க்கு குறைந்த எடை அளவை ஈடுகட்டுற வகையில பணமாவோ இல்ல வெண்ணெயாவோ தர்ற மாதிரி கிருஷ்ணவேணிக்கு நீங்க தான் உத்தரவிடணும் அப்படின்னு இந்த காய்கறி வியாபாரி ஊர் தலைவர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. கிருஷ்ணவேணியை பற்றி நல்லா அறிஞ்சிருந்த இந்த ஊர் தலைவருக்கு இந்த காய்கறி வியாபாரி சொல்றது உண்மையா இல்லை பொய்யா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக வேலையாட்களை அனுப்பி கிருஷ்ணவேணியை இவரோட வீட்டுக்கு வர வைக்கிறாரு. கிருஷ்ணவேணியும் உடனே ஊர் தலைவர் அனுப்பிய ஆட்களோட ஊர் தலைவரை பார்க்கறதுக்கு புறப்பட ஆரம்பிச்சிட்டா. ஊர் தலைவர் வீட்டை அடைஞ்சதுக்கு அப்புறம் கிருஷ்ணவேணி அங்க திண்ணையில அமர்ந்திருந்த ஊர் தலைவரை பார்த்து நல்லா கை கூப்பி வணக்கம் சொல்றா. ஊர் தலைவரும் பதிலுக்கு வணக்கம் சொல்றாங்க. அருகில் நின்றுட்டு இருந்த கிருஷ்ணவேணியை பார்த்த ஊர் தலைவர், அம்மா ஏதோ நிக்கிறாரே இந்த காய்கறி வியாபாரி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. கிருஷ்ணவேணியும் ஊர் தலைவரை பார்த்து, ஐயா இவரை எனக்கு பல ஆண்டுகளாக தெரியும், நான் இவரிடம் தான் காய்கறி வாங்குறேன் அப்படின்னு சொல்றா. ஊர் தலைவரும், அம்மா இன்று நீங்கள் இவருக்கு கொடுத்த வெண்ணெய் 1 கிலோவுக்கு பதிலாக 3/4 கிலோ தான் உள்ளதாக புகார் செய்கிறார், இதற்கு உங்கள் பதில் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கிருஷ்ணவேணியும், ஐயா உங்களுக்கே நன்றாக தெரியும் நான் யாருக்கு வெண்ணெயை விற்கிறேனோ அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எடைக்கல்லை வாங்கித்தான் என் தராசில் போட்டு விற்கிறேன். இதுவரை எனக்கு நினைவு தெரிந்தவரை யாருக்கும் எடை குறைவாக நான் விற்றதே இல்லை. கிருஷ்ணவேணி பேசியதை கேட்டுக்கொண்டிருந்த காய்கறி வியாபாரி ஊர் தலைவரை பார்த்து, ஐயா இந்த பெண்மணி கூறுவது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது. இதோ என் கையில் இருக்கக்கூடிய வெண்ணெயை எடை போட்டு பாருங்க, 1 கிலோ என்று விற்று வெறும் 3/4 கிலோ எடை தான் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. காய்கறி வியாபாரி கூறியதை கேட்ட கிருஷ்ணவேணி கொஞ்சம் கூட பதட்டப்படாம ஊர் தலைவரை பார்த்து, ஐயா நான் இந்த காய்கறி வியாபாரி கிட்ட தான் காய்கறி எப்பவுமே வாங்குறேன். நான் வாங்கினதுக்கு அப்புறம் அவர் 1 கிலோ வெண்ணெய் கேட்டார். உடனே நான் அவர் எனக்கு எடை போட்டு கொடுத்த அந்த 1 கிலோ எடைக்கு சமமான காய்கறியை ஒரு தராசு தட்டிலும் மற்றொரு தட்டில் அவர் கேட்ட வெண்ணெயையும் வைத்து 2 தட்டும் சமநிலைக்கு வந்ததும் அதை அவரிடம் கொடுத்தேன். இதில் அவர் கூறுவது போல் வெண்ணெய் எடை குறைவதற்கு வழியே இல்லை என்று இவள் கூறினாள். நான் செய்தது எனக்கு தவறாகவும் தோன்றவில்லை என்று ஊர் தலைவரிடம் கிருஷ்ணவேணி தைரியமாக பதில் சொன்னார். கிருஷ்ணவேணி கூறியதை கேட்ட ஊர் தலைவர் சிரித்தவாறே கிருஷ்ணவேணி செய்தது முற்றிலும் சரியானது என்ற முடிவுக்கு வந்து தன் உதவி ஆட்களை அழைத்து எடையில் தில்லுமுள்ளு செய்தது காய்கறி வியாபாரி தான் என்ற முடிவுக்கு வந்து அவருக்கு 500 ரூபாய் அபராதம் விதித்து தண்டனையும் வழங்கினார். பாத்தீங்களா, இதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் ஒரு தொழிலை செய்ய போறோம் அப்படின்னா நேர்மறையும் இருக்கும் எதிர்மறையும் இருக்கும். ஆனா நம்மளோட தொழிலை என்னைக்குமே நேர்மைன்ற பாதையில செலுத்தும் போதுதான் அந்த தொழில் வளர்ச்சி அடைஞ்சு அது மூலமா இந்த கிருஷ்ணவேணிக்கு நடந்த மாதிரியே உங்களோட பேரும் புகழும் என்னைக்கும் நிலைச்சு நிற்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை என்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அண்ட் மறக்காம தேநீர் கதைகளை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.